அடாதடா அடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. அதுக்கு சரியான உதாரணம் பாத்தீங்கன்னா நம்ம விராட் கோலி தான். நம்ம சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கு நடந்த மேட்ச்ல 10 ரன் வித்தியாசத்துல ஆர்சிபி பாத்தீங்கன்னா பிளே ஆஃப்குள்ள போயிருச்சு. இதனால விராட் கோலி கொஞ்ச நெஞ்ச ஆட்டமா ஆடினாரு, சரியான ஆட்டம் ஆடினாரு. அதனாலதான் படங்கி இருக்கிறாருன்னு சொல்லலாம். என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மேட்ச் நடந்து 4 நாள் கழிச்சுன்னு நினைக்கிறேன், சரியா 4 நாள் கழிச்சு RR vs RCBன்னு ஒரு மேட்ச் வந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம RR RCB துவச்சு வெளியே தள்ளி விட்டுச்சு. பிளே ஆஃப்குள்ள எப்படி RCB வந்தாங்க, எப்படி போறாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நம்மளுக்கெல்லாம். ஆனா வருஷம் ஆர்சிபி நாங்க இப்படிதான் ப்ரூவ் பண்றீங்க, நீங்க வேற லெவல் தான். நான் இங்க மனசு வருது. ஒரு விஷயம் சகோ, எந்த ஒரு விராட் கோலிக்காக ஆர்சிபி டீம் ஜெயிக்குன்னு நினைக்கிறோமோ, அதே விராட் கோலிக்காக தான் ஆர்சிபி டீம் தோக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அவர் படுத்துற பாடு அப்படி சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. செருப்பால அடிக்கிறான், அதெல்லாம் நீ வந்து வாங்குவியா? இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐபிஎல் ஃபைனல் நடந்துடுக்குன்னு நினைக்கிறேன். ஐபிஎல் கப் வின் பண்ற டீம் எதுன்னு மறக்காம கீழே கமெண்ட் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சகோ, இந்த வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. வணக்கம் சகோ, நான் தான் உங்க பிளாக் சகோ. கண்டென்ட் டெய்லினா கூட கண்டமணிக்கு வீடியோ போடுவோம், அது நம்ம தான். பாக்க நீங்க வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. நீங்க பிளாக் ஸ்குவாட பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு இவன் தான் ஹெட். சகோ, வழக்கமா சொல்ற டைலாக் தான், கொஞ்சம் ரேண்டம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அது வளவலன்னு பேசாம டக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? இன்னைக்கு ஒரு புட்டே எல்லாரும் வாங்க. ஆஹா, ஈரோட்ல கிளைமேட் பாத்தீங்கன்னா நல்லா இமாச்சல் பிரதேசல இருக்கிற மாதிரி இருக்கு. எப்படி கிளைமேட் சூப்பரா? வெயில் என்ன ஒரு வாரம் இல்ல, 1 மாசம் வெயில் குளுத்தி எடுக்கணும். எதுக்கு இப்படி சொல்றாரு? ஏசி வாங்கிருக்கேன், வாங்கி 2 நாள்ல இந்த மாதிரி கிளைமேட் வந்தா எப்படி? 40,000 ரூபாய் பேசி பொறுமையா 2 நாள் இருந்திருக்கு. சத்தியமா ஏசி வாங்கிருக்கேன். ஓ, புதுசா ஏசி வாங்கினவங்களாம் இப்படிதான் பழமிட்டுக்கிறாங்க போல. அவங்க வைத்தறிச்சல் எதுக்கு நாம கொட்டிக்கிறதுக்கு? அவங்க வழி அவங்களுக்கு தான் தெரியும், பாவம். सिर्फ 99 रुपीस में पूरा रोज. இதுக்குதான் ரோட்ல வந்து விரிச்சு காமிச்சுக்கிட்டு திறந்து காமிட்டுலாம் வியாபாரம் பண்ணக்கூடாது. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. இப்படி டப்புக்குன்னு பிடிக்கிட்டு போயிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பாவியா அந்த மனுஷன் வியாபார வெயில வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் பண்ணலான்னு வந்திருக்கிறாரு. ரோட்ல போறவனுக்கு அப்படியே பிடிக்கிட்டு ஓடி போயிட்டானுங்க. ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? தட்டி பார்த்து வாங்குறாங்க பழத்தை, நல்ல பழமா தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தட்டுறாங்களே, இப்போ வெட்டுறாங்களா? ஆனா சகோ, இந்த பொண்ணுங்கெல்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா, ஒண்ணுமே தெரியலாம் கூட ஓவர் பில்டப் கொடுப்பாங்க. இது மாதிரி நல்ல பழத்தை வாங்கிட்டு வர சொன்னா காய வாங்கிட்டு வந்திருக்குது. வெல்கம் டு சவுத் இந்தியன் மேட்ரிமோனி சார். உங்களை யாருக்கு ப்ரொஃபைல் பார்க்கணும்? உங்க பெரிய பையனுக்கா, உங்க சின்ன பையனுக்கா? என்னமா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? அலையன்ஸ் பார்க்க வந்தது இந்த சுட்டி பையனுக்கு தான். என்னது சுட்டி பையனா? பாக்குறதுக்கு அப்பா மாதிரி இருக்கிறாரு, அவரு சுட்டி பையனா? அந்த அம்மா கரெக்டா தானே கேட்டுச்சு. ஆனா செம்மையா கலாச்சு விட்டமா நீங்க. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. என்னடா மிஷின் இது? ஒரு சாண்ட்விச் பண்ற மிஷினும், நூடுல்ஸ் வைக்கிறாங்க, தக்காளியா, சோயா சாஸ் மாதிரி வைக்கிறாங்க. ரொம்ப சுலபா போகுது. இவ்வளோ பார்த்து பண்றாங்க, கடைசியில என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இது மாதிரி பூவை தொடுற மாதிரி தொடுறாங்க, லேஸா தொடுறாங்க. அதான் அதை எடுத்து கைதே வைக்க மாட்டியாமா, ஸ்பூன்ல தான் எடுத்து வைக்கணுமா? இதுக்குதான் எவ்வளவு பில்டப்பா? திருப்பி எடுத்து வைக்கிறாங்களா? இப்போ வந்து உள்ள என்ன பண்றாங்க, உள்ள அழுத்தி வைக்கிறாங்க. இப்ப ஆல்ரெடி ஏதோ கோலா ரைப் வச்சு அழுத்தி வைக்கலையே, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்லே இருந்துடலாமே, அது மாதிரி தான் இருக்கு. ஏமா, அதுக்கு நீ கையில எடுத்து வச்சிருந்தா கூட ஏதோ கொஞ்சம் அழகா வந்திருக்கும். அந்த மிஷின்ல தான் வச்சே அவனு வச்ச பத்தியா, உன் மூளை எங்கேயோ போச்சுமா. சாமி கொண்டு போறது எங்க இஷ்டம்டா. நாங்க சிவனை தோல்ல தூக்குவோம், பெருமாளை தோல்ல தூக்குவோம்.
முருகனை தோல்ல தூக்குவோம். எங்களுக்கு பிடிச்சிருக்கு கடவுளை நாங்க தோல்ல தூக்குறோம். அதென்ன பல்லக்குல நீ ஏறி உட்கார்ந்துக்கிறது உன்னையும் நாங்க தூக்கணும்னு எங்களை ஏன் தூக்க சொல்றீங்க? இறங்கி நடந்து வா. கற்பூர ஆரத்தி காட்டணும், கீழே இருந்து காட்டு. ஆமால தேங்காய் பழம் உடைக்கணும், கீழே இருந்து ஓட்ட. ஆமால என்னைக்காவது இந்த சுரணம் மக்களுக்கு வரணுமா இல்லையா? யோசிக்கவே இல்ல. ஓ அதனாலதான் இப்ப கீழே தள்ளி விட்டாங்களா அவங்களைய? இது மாதிரி ஒரு 4 டைம் இவங்களை கீழே போட்டா போதும், மேலே ஏறி நிக்க மாட்டானுங்க பயந்துகிட்டு. ஆனா இவர் சொல்றது உண்மைதான் சகோ. நம்மளுக்கு எத்தனை நாள் இது தோணாம போச்சு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. இது பாத்தீங்கன்னா பாம்பு கத்தால. ஆமா இது இருக்க இடத்துல பாம்பே வராதுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அதுலதான் ஒரு பாம்பு இவ்வளவு பெரிய சட்டையை கழட்டி போட்டு போயிருக்குது. அடங்கொய்யால என்னடா இது, பாம்பு கத்தால அது வச்சா பாம்பு வராது நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பாம்பு சட்டையை கழட்டி போட்டு இருக்குது. அப்பெல்லாம் இவனுக்கு சொல்றது எல்லாம் முக்கால்வாசி உருட்டா இருக்குமோ. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி வகுந்து விடுவேன். போன வருஷம் தலைவன் மாசம் வரான். இந்த வருஷம் என்னடா இது? அவ்வளவுதான் சகோ நம்ம வாழ்க்கையும். இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்போமோ இல்லையோ சத்தியமா நம்மளுக்கு தெரியாது. இந்த வீடியோல இருக்கிற மாதிரி தான் நல்லா ஜாலியா ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிட்டு வந்தாரு. அடுத்த வருஷமே பாத்தீங்களா ஒரு கால் இல்லாம தான் வராரு. இருக்கிற வரைக்கும் செம்ம ஜாலியா யாரையும் கஷ்டப்படுத்தாம யாருக்கும் துரோகம் செய்யாம செம்ம ஃபன்னா வாழ்ந்துட்டு போயிருங்க. இதுதான் நம்மளோட கருத்து. நம்ம வாழ்க்கையை எப்படி என்ஜாய் பண்ணுங்கறத மட்டும் திங்க் பண்ணுங்கடா. அவ்வளவுதான் சகோ, எல்லா வீடியோக்கு ரியாக்ஷன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் அடிச்சு தெரிவிக்க விட்டுருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே சகோ, அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சகோ, நம்ம பாத்தீங்கன்னா 971 சப்ஸ்கிரைபர்ல இருக்கிறோம். சரியா 29 சப்ஸ்கிரைபர் மட்டும் வந்துருச்சுன்னா நம்ம 1Kங்கிற பெரிய டார்கெட்டை ரீச் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க தாத்தா பாட்டி ஆயா அம்மா எல்லாத்தையோட போன்லயும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தால் இருக்கிற ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிருக்கீங்க. இது மறக்காம எல்லாரும் பண்ணிருங்க சகோ. சரி சகோ, இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாமா? இந்தியா இஸ் மை கண்ட்ரி. உங்க எல்லாத்துக்கும் நன்றி. ஓகே பாய்.